பாருங்கள் எக்ஸசைஸ் 4.1ல் ஃபஸ்ட்டு இதில் தேர்டு சம் பார்க்கலாம். இதில் பாருங்கள் x-2 into x plus 1 equal to x-1 into x plus 3. இதை வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்குமே வந்து அப்படி எழுதிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உள்ளோடி மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸை வச்சு இந்த x plus 1 வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். x into x ஸ்கொயர் x into 1 plus x minus 2 into x minus 2 into x minus 2 into x minus 2. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுலேயும் x into x square x into 3 plus 3x minus 1 into x minus x minus 1 into 3 minus 3. ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷனை ஃபார்மேட்டில் எழுதிக்குவோம். x square plus x minus 2x minus 2 equal to x square plus 3x minus x minus 3. இப்போது வந்து என்னென்னா சால்வ் பண்ணுங்கள். x square plus x minus 2x minus x minus 2. அதே மாதிரி இதுவும் 3x minus x என்னது 2x. ஓகேங்களா? இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கிறதுல லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க. x square h ஸ்கொயர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அதனால் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். டேரெக்டாக கூட நீங்கள் எழுதலாம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x இங்கே வரும்போது மைனஸ் 2x மைனஸ் 2 இங்கே வரும் மைனஸ் 2 மைனஸ் 3 இங்கே வரும்போது ப்ளஸ் 3 வரும். ஓகேவா? இப்போது h ஸ்கொயர் கேன்சல் பண்ணியாச்சு. மைனஸ் 2xம் மைனஸ் h என்னது மைனஸ் 3x மைனஸ் 2 ப்ளஸ் 3 என்னது 1 டு 0. இப்போ என்னைக்குமே சிம்பிள் ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் மைனஸ் உள்ளே கொண்டு போயிடணும். ஓகேங்களா? அப்போ 3x minus 1 equal to 0. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இல்லை, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஃபார்முலா இல்லை. அதனால் இது என்ன, இந்த ஈக்குவேஷன், இந்த கிவன் ஈக்குவேஷன் என்ன கிடையாது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.